நம்ம எல்லாருமே நிம்மதியை தான் தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதை நம்ம சரியான இடத்துலயா தேடுறோம்? ஒருவேளை நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையே நம்ம உணர்ச்சிகளை நம்ம ஹேண்டில் பண்ற விதத்துல தான் இருக்கும். கோபம் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? கத்துறோம். அதுக்கு பதிலா உழு செஞ்சு அமைதியாக சொல்லித் தருது ஆன்மீகம். சோகமா இருந்தா நண்பர்கள் கிட்ட புலம்புறோம். ஆனா உண்மையான ஆறுதல் அல்லாஹ் கிட்ட முறையிடும் தான் கிடைக்கும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? பாட்டு கேட்கறத விட குரானை கேட்கும்போது கிடைக்கிற நிம்மதி ஆழமானது. ஏமாற்றப்பட்டா பழி வாங்க தோணும். ஆனா அதுக்கு பதிலா பொறுமையா இருக்கிறது தான் உண்மையான வலிமை. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தப்பான இடங்கள்ல தேடிட்டு இருக்கோம். அப்போ உண்மையான நிம்மதிக்கு, உண்மையான உதவிக்கு நம்ம எங்க போறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் துவா. இறைவன் கிட்ட நாம நேரடியா பேசுற ஒரு உரையாடல். இந்த ஒரு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இப்படிதான் தொடங்குது. என்றும் வாழ்பவரே, நிலைத்திருப்பவரே, உன்னுடைய கருணையைக் கொண்டு நான் உன்னிடமே உதவி தேடுகிறேன். என்னுடைய எல்லா காரியங்களையும் எனக்காக நீயே சரி செய்வாயாக. ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட என்ன என் பொறுப்பிலே விட்டுவிடாத. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கான அமைதிய நீங்க எங்க தேட போறீங்க?